ஹலோ ஆல், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு புதுசாக இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வித்தியாசமாக இருக்கலாம். பட் இந்த ஹோட்டலில் வந்து வெயிட்டர் தாங்க ரொம்ப வித்தியாசமான ஆள். ஸோ அதை காட்டுறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ வெயிட்டர் வரவே இல்லை. ஓகேன்னு சொல்லி எல்லா டேபிளையும் பார்த்தா ஒரு டேப் இருந்துச்சுங்க. ஸோ எங்கள் டேபிளே இருந்துச்சு. சரி இதுலேயே ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஆமாங்க, இங்கே இது யூஸ்வல் தான். ஸோ நம்ம டேப் இருக்கும், அதுலேயே ஃபுட் ஆர்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு வெயிட்டர் கூட வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு யூஸ்வல் திங் தான். சரின்னு சொல்லி நாங்களும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. அப்புறம் பக்கத்து டேபிளில் பார்த்தோன்னா ஒரு வெயிட்டர் வந்தாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அதோ அங்கே ரோபோட் வருது பார்த்தீங்களா, அதுதாங்க. ஆமாங்க, இது வந்து ரோபோட் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு வெயிட்டர்லாம் கிடையாது. ஸோ ஃபுட்டை வந்து இந்த ரோபோட் தான் வந்து டெலிவரி பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் டெலிவரி பண்ண போகிறாங்கன்னா நம்மளுக்கு டேப்லேயே இண்டிகேஷன் வந்துருங்க. ஸோ இண்டிகேஷன் வந்தோன்னே இந்த பக்கம் பாருங்களேன், கரெக்டாக வந்துட்டாங்க வெயிட்டரு. ஸோ ரோபோட்டு ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்மளோட நம்பர் வந்து 32 கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிளேட்டில் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் எடுது இல்லைங்களா. ஸோ நம்மளோட ஃபுட்டு அதில் இருக்காங்காட்டிக்கு லைட் எரியும். நம்ம எல்லா ஃபுட்டும் எடுத்துட்டோன்னா லைட்டாக ஆஃப் ஆயிருங்க. ஸோ நம்மளுக்கு 2 ட்ரேவுமே நம்மளுக்கு தான். ஸோ ஒரு டேபிளில் தான் அது சர்வ் பண்ணும். பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பில்லும் அது கூட வச்சுருவாங்க. பில்லு வந்துட்டு ரிசப்ஷன்லேயே நம்மளே செல்ஃபாக பே பண்ணிக்கலாங்க. ஜப்பானில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட் அண்ட் இந்த புதுவிதமான வெயிட்டர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலில் இன்னும் இந்த மாதிரி ஜப்பான் பற்றி நிறைய சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.